இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்மிலே பல பேர் இன்று கிறிஸ்தவன் உட்பட சொல்கிறேன், நான் எல்லா மக்களும் இந்த ஜோசியம் பார்க்குறது, இந்த நாள் நட்சத்திரம் பார்க்குறது, இதெல்லாம் ரொம்பவும் அது அந்த நாள் தாண்டி போனால், இல்லை அந்த டைம் தாண்டி போனால் இன்னமும் அவங்களுக்கு உசுரே போனதாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கி. ஏனென்றால் அது அப்படி என்ன, அது இன்னும் கடவுள் சொல்லியிருக்கார், சாமி சொல்லியிருக்காரு, இந்த நேரம், இந்த நல்ல நேரம், கெட்ட நேரம், இந்த ராகு காலம், என்னமோ சொல்லுவாங்க. அந்த நாட்கள்லாம் வச்சு அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியாகத்தான் இன்று மட்டுமல்ல, எசப்பா வாழும் காலத்தில் கூட ஒரு கூட்டம் அப்படி இருந்துச்சு. ஓய்வு நாள் சட்டங்களை மிக கடுமையாக அனுசரித்தாங்க. ஓய்வு நாளில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் என்றால் மோசன் சொல்லிட்டார். மீறி நடந்தும் அவ்வளோதான் போச்சு என்றார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஓய்வு நாளிலே ஒருத்தர் என்ன பண்ணுவார், விறகு பொறுக்க, சுள்ளி பொறுக்க போவார். வீட்டில் அடுப்பு இருக்க சமைக்கிறதுக்கு விறகு பொறுக்க போவார். அவர் அடிச்சே கொண்டுடுவாங்க. பைபிள் வரைக்கும் வாசித்து பாருங்க. எந்த அளவுக்கு மனுஷன் உயிரை விட அந்த நாள் மிக முக்கியமாக போச்சு. இன்னும் சொல்ல போனால், ஓய்வு நாளில் நடந்து கூட போகக்கூடாது. அதுக்கு ஒரு அளவு வச்சுருப்பாங்க. ஓய்வு நாள்னு சொன்னால் இவ்வளோ தான் நடக்கணும், ஒரு குறிப்பிட்ட தூரம், அது நடக்கூடாது, நடந்தால் அது பெரிய பாவம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஏனென்றால் கடவுள் தந்தையானவர் இந்த உலகத்தை படைத்து 6 நாளில் படைத்தார். 7ஆம் நாள் ஓய்வு இருந்தார், அவர் ரெஸ்ட் எடுத்தார். அப்போ அது ஓய்வு நாள், நம்ம கம்முன்னு இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஆண்டவர் இயேசுங்க சாடுகிறார். இன்னொரு நிகழ்ச்சி நம்ம பைபிள் வாசிக்கலாம். நம்ம ஒரு முடக்குவாதமற்ற ஒரு இருப்பாங்க. ஏசப்பா ஒரு வீட்டுக்குள்ளே போதிச்சுட்டு இருப்பார். வீட்டை சுற்றி செம்ம கூட்டமாக இருக்கும். அந்த முடக்குவாதமற்றவனை மக்கள் விசுவாசம் கட்டலோடு தூக்கிட்டு வருவாங்க. ஆண்டவர் மொழி வைக்கலாம், ஆண்டவர் குணம் கொடுப்பார், நம்பி கொண்டு வருவாங்க, அவரை கூப்பிட்டு வருவாங்க. அவரை பார்க்க முடியும், அவ்வளோ கூட்டம். என்ன பண்ணுவாங்க பாருங்கள், வீட்டின் கூரையை பிரித்து அந்த கூரை வழியாக அவர் உள்ள இறக்குவாங்க. ஆண்டவரோட விசுவாசத்தை பார்ப்பார். இவ்வளோ விசுவாசமாக என் மேலே. நான் சொல்கிறேன், என்ன பண்ண, உன்னை படுக்கை தூக்கிக்கொண்டு நடன்னு சொல்லுவேன். அவன் நடப்பான். அன்றைக்கு ஓய்வு நாள். உடனே ஒரு கூட்டம் வரும் பாருங்க. ஓய்வு நாளில் எப்படி நீங்கள் குணம் கொடுக்கலாம், எப்படி குணம் கொடுக்கலாம், ஏதோ பெரிய அங்கே பிரளயமே உண்டாகும். ஏசப்பழகாக சொல்லுவார் பாருங்க, பார்ப்போம். ஓய்வு நாள் அன்னைக்கு உன்னுடைய ஆடு ஒன்று ஒரு கிணத்துல தவறி தண்ணியில் ஊந்து போச்சு, நீ அப்படியே விட்டுருவியா அப்படின்னு கேட்பாரு. பேச்சு மூச்சு, அது எப்படி ஆடு ஆச்சு, சொத்தாச்சு, அப்படி விட்டுருவோன்னா அது தண்ணியில் கயிறு கட்டி இறங்கியாவது கிணத்துல தூக்கிடுவான்ல. அப்போது உனக்குன்னா ஓய்வு நாளை நீ மீறலாம், இன்னொருத்தன் குணமாகி போகிறான், அது உனக்கு அதில் குத்தம் கண்டுபிடிக்கிறேன் நீ. இன்னொன்று கேட்பாரு பாருங்க, ஓய்வு நாளில் நல்லது செய்யலாமா பாவம் செய்யலாமா சொல்லுன்னு சொல்லுவேன். எல்லாம் மூச்சு எப்படி சொல்ல முடியும்? பாவம் செய்யணும்னு சொல்லுவியா, நல்லதை பண்ணாதான்னு சொல்லுவியா? சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்றைக்கு பாருங்க பாப்போம். ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல போதிச்சிட்டு சீடர்களோட வயல் பக்கமாக நடந்து போயிட்டுருக்காரு. சீடர்களுக்கு பசி நேரம். அவங்க எங்கே நட்சத்திரம் அறிவிக்க போனால் பசி நேரம். அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த வயல்வெளியில் இருக்க அந்த வயலில் கதிர் கொய்து அதை சுத்தம் செய்து சாப்பிட்றாங்க. பசி. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ஒரு பரிசெயர் பார்த்துரும், போதகரை அங்கே பாருங்கள் என்றால், அந்த வயலில் கதிர் கொய்து அந்த கோதுமை கதிர்களை கொய்து அதை சுத்தம் செய்து சாப்பிட்ற ஒரு சமையலுக்கு சமமான ஒரு செயல். அது ஒரு சமைச்சு சாப்பிட்ற அதுக்கு ஈக்குவலான செயல் அது. அப்போது இங்கே பாருங்கள், உங்கள் ஆளுங்க கதிர் கொய்து சாப்பிட்றாங்க என்று சொல்கிறேன். கடப்பாங்களா, எதிலடா குத்தம் கண்டுபிடிப்போங்க. 4 கிழமை இது கூட பசிக்கு ஒரு வாய் சாப்பிட்றோம், அது கூட கூடாது ஐயா.
அது கூட கூடாதா? சாப்பிடக்கூடாதா பசிக்கு? சட்டத்தை சட்டத்தை மீறின குத்தமா இது? உதாரணம் சொல்கிறாரு. தாவீதும் அவருடன் இருந்தவர்கள் அவங்க தாவீது என்ன பண்ணுவார், ஒரு போருக்கு போயிட்டு வருவார். வருகின்ற பொழுது பசி நேரம் அவங்களுக்கு. எருசலேம் கோயிலுக்கு போவார். அங்கே குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ரொட்டிகள், அப்பங்கள் அங்கே இருக்கும். அங்கே போய் நம்ம எப்போ என்ன இருக்குது சாப்பிட்றாங்குது, அப்பங்கிறது கொண்டு வா, இவங்களும் சாப்பிடுவாங்க. எல்லாம் கேட்டுங்க, அது சட்டப்படி குருக்கள் அப்போ தான் சாப்பிட்ணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அரசர் சாப்பிட்றாரு, படை வீரர்கள்லாம் கொடுக்குறாரு. இது நியாயமா? அப்போ உங்கள் தாயும் சட்டத்தை மீறிட்டாரா? சட்டத்தை மீறி அவரை நீங்கள் வந்து குலமுதுவோர்னு சொல்கிறீங்களா என்று ஒரு கேள்வி அங்கே வைக்கிறாங்க. எல்லாம் கம்முன்னு அந்த மனுஷன் இப்படி அடக்க மடக்கா கேள்வி கேட்குறேன். யோசிச்சு பாருங்க, எது நாள் எதில் கிழமைய? கடவுளை பொறுத்த மட்டில் நன்மை செய்யும் எல்லா நாளும் ஆண்டவர் உகந்த நாள் தான். நான் சொல்ல பாருங்க, இப்போ பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அப்படி வேலை செய்கிறேன்னு சொன்னால் குறுக்கெல்லாம் போச வைக்கிறாங்க. அது எப்படி எனக்கு ஆர்டர் வைக்கலாம் பாருங்க. அப்படி ஓய்வு நாளில் கம்முன்னு தான் இருக்கணும்னு சொன்னால் குறுக்கள் ஓய்வு நாளில் எப்படி பணியாற்றாங்க? அது பணி செய்ய முடியும் ஆலயத்தில், பணி செய்ய முடியும் ஆலயத்தில்? என்ன ஆண்டு கேள்வி கேட்குறேன். மூச்சு பேச்சு கிடையாது. பலிகளை அல்ல, இந்த வெத்து சடங்கு சம்பிரதாயங்களை எனக்கு தேவை கிடையாது. இரக்கத்தையே விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் பாருங்க பார்ப்போம், ஆண்டவர் ஒரு நாளை குறித்து வைப்பார். மோசே, இந்த நாளில் இந்த அப்பத்தை எடுத்துக்கோ, அப்பா சொல்லி சாப்பிட சொல்லு, கறி இறைச்சி சாப்பிட சொல்லு, அந்த இறைச்சியோட ரத்தத்தை என்ன பண்ணு, கதவு நிலைகளில் பூசி வை, நான் வருவேன். எந்த வீட்டு ரத்தம் பூசப்படுறதுக்கோ அங்கே அதை விட்டு அப்படியே போயிடுவேன். எங்கே ரத்தம் பூசப்படவில்லையோ அங்கே இருக்க தடச்சம் பிள்ளைகளை நான் கொள்வேன்னு சொல்லுவேன். ஏன் இந்த பகுதி இன்னைக்கு வருதுன்னா, கடவுள் ஒரு நாளை ஒதுக்கி கொடுக்குறாருன்னா அது கடவுள் சொல்கின்றபடி கேட்டு நடக்கணும். கடவுளுக்குரிய காரியத்தை அந்த நாளில் வச்சு செய்யணும். நம்ம அதில் பாவம் செய்யாமல் ஆண்டவருக்கான காரியத்தை அந்த நாளில் செய்யணும். அதுதான் அந்த நாள் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு பாருங்க பார்ப்போம், ஒரு நாளை ஒதுக்கி இங்கே செய்யக்கூடாது, போகக்கூடாது, அந்த நேரத்தில் செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் என்று நான் அந்த நாளும் கிழமையும் ஜோசியம் இந்த விஷயம்னா ஆண்டவருக்கு எதிரான விஷயங்கள் நல்லாமல் வச்சுக்கணும். எனவே நாம் அவ்வாறு செய்வது கடவுளுக்கு எதிரான ஒரு செயல். ஏசப் சொன்ன மாதிரி கடவுளுக்குரிய அந்த நாளிலே நன்மை செய்ய பழகிக்கொள்வோம். பலிகளை அல்ல, வெற்று சடங்கு சம்பிரதாயங்களை அல்ல, வெற்று ஆச்சாரங்களை அல்ல. கடவுள் நீதியை விரும்புகிறார், நேர்மையை விரும்புகிறார், பரிவிரக்கத்தை விரும்புகிறார். அப்படி நீ நல்ல காரியங்களை செய்தால் ஆண்டவருக்கா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சகோதரர்களே, நாம் ஜோசியம் பார்க்க வேண்டாம், ஜாதகம் பார்க்க வேண்டாம், நாலு கிழமை, அது அனைத்து நாள்களும் ஆண்டவர் படைத்த நாட்களிலே நாம் நன்மைத்தனத்தை செய்ய முற்படுவோம். தீமை வேண்டாம். திருப்பாடல் பாருங்க, இன்னைக்கு 114 பாருங்க பாப்பா. இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய நாளிலே அவர் நன்றி சொல்லுங்க. அவருடைய அன்பர்களுக்கு இல்லையா கடவுளுக்கான காரியங்களை அன்னைக்கு செயல்படுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி பலி செய்யுங்க. ஆண்டவரது பெயரை தொழுதேற்றுங்க. அவர் முன்னிலையில் கடவுளுக்கான நன்றியை பொறுத்தவரை செய்யுங்க. ஆக அந்த ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருக்குரிய காரியத்தை எவன் செய்து வாழ்கிறானோ அவனே கடவுளுடைய பிள்ளை. மாறாக இன்னும் நிறைய கடவுள் சொல்லலாம். நம்ம பைபிளில் பாருங்க பார்ப்போம், கை கழுவாமல் சாப்பிடுவாங்க. அங்கே ஒரு பரிசேயர் கூட்டம் வரும். இந்த பாருங்க, ஆண்டவரே கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, தட்டை கழுவாமல் சாப்பிட்றாங்க. ஐயோ, இந்த பரிசேயர் சட்டத்தை பிடிச்சின்னு தொங்குறோம் பாருங்க. போ, ஆண்டவர் சொல்லுவார், கை கழுவாமல் சாப்பிட்லாம், தட்டை கழுவாமல் என்ன ஒரு தூசு துரும்பு உள்ளே போகும், அவ்வளோதான். அது கழிவாக வெளியே போயிடும். ஆனால் வெளியே இருந்து உள்ளே போவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. உள்ளேருந்து வெளியே வருது பார்த்தீங்களா, அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு சொல்லுவார். சொல்லுங்களே, உள்ளே சுத்தமாக இருந்தால் வெளியே அனைத்தும் சுத்தம்தான். உள்ளே அழுக்காக இருந்தால் வெளியே எல்லாம் அழுக்கு. நாம் உள்ளத்தை ஆன்மாவை சுத்தமாக வைத்திருப்போம். நமக்கு அனைத்து நாட்களும், அனைத்து நிமிடங்கள், அனைத்து நொடிகளும் நமக்கு சுத்தமானவை. நான் சந்திப்பேன்.